பிடிச்ச முண்டமே, சாகணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழியெல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிடும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில் தூக்கு மாத்திரையை வாங்கி விசிக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிடும். இதெல்லாம் விட்டுவிட்டு தண்டவாளத்தை கொண்டாந்து தலையை விட்டு 2 துண்டாகி எங்க வாழ்க்கையில் என்ன விளாடுற செத்து போன மூதேவி. அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி ஏதாவது கொண்டு. ஐயோப்பா, பாத்தியா தாயா பிள்ளையா அப்படின்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் கழிட்டு போறேன். என்னப்பா நியாயம்? யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட? பீதியா இருக்குப்பா. சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா? ஆமாப்பா. பேசாம இரு, கைடுறா. தைரியமா இரு. அப்பா அந்த பேட்டுக்கு எதாவது கொடுத்து பாப்பா. ஐயோ, பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே பாவி சண்டால பைய. நேரம் பார்த்து பழி வாங்குறான். ஐயா, கவர்மெண்ட் எதுக்குடா 2 போலீஸ் அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சியா இருக்கணும் தானா அனுப்புது. ஐயோ, என்னென்னலாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதே என் பக்கத்துல அண்ட விடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா. கோணப்பலுக்கு பிறந்த கொங்காப்படா நடிச்சா விளையாட்டு புடிச்சு தள்ளி விடுறிய. கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல வந்து அந்த நேரம் மத்த ரயில் வந்து ஏற என்ன ஆகும்? சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்துறீங்க. நேத்து என் மேல ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா? எது? செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? என்னடா சொல்ற? நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல